வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதியதாக 1227 பேருக்கு கொரோனா தொற்று, 21 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. வேதபுரீஸ்வரர் கோவிலில் கொரோனாவிலிருந்து மக்கள் மீட்பு சிறப்பு யாகம். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு கொரோனாவை பாதுகாக்கும் உபகரணம் விவேகானந்தா பள்ளி சார்பில் வழங்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 1223 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 945 நபர்களுக்கும், காரைக்காலில் 208 நபர்களுக்கும், மாஹேவில் 32 நபர்களுக்கும், ஏனாமில் 38 நபர்கள் என மொத்தம் 1223 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரியில் 15 நபர்களும், காரைக்காலில் 5 நபர்களும், ஏனாமில் 1 நபர் என 21 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இதனால் மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1476 உயர்ந்துள்ளது. தற்போது 13,896 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 86,528 நபர்கள் குணமடைந்துள்ளனர். மாநிலத்தின் மொத்த பாதிப்பு 1,10,090 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனாவில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் வேதபுரீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கொரோனா தொற்றின் தாக்கம் உலகம் முழுவதும் அச்சுறுத்தி வரும் நிலையில் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி, கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாத்திட வேண்டியும் உலக நலம் கருதி ஏகாதசி ருத்ராபிஷேகம் நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக பக்தர்களின்றி பூஜை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு கொரோனா கிட் வழங்கப்பட்டது. அரசு மேல்நிலைப்பள்ளி 1996 ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் குழு சார்பாக இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு 2ஆம் தவணையாக கொரோனா கிட் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் சார்பில் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. இதனை ஏகேஜி மிஷன் நிறுவனர் மற்றும் விடியலை நோக்கி திரைப்படத்தின் தயாரிப்பாளர், நடிகர், இளம் புரட்சி தலைவர் டாக்டர் ஏகேஜி சித்தார்த் அபிமன்யு அவர்கள் வழங்கினார். மேலும் கொரோனா பெரும் தொற்றால் உயிரிழந்த புதுச்சேரி பாலிமர் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் பரத் மற்றும் மாலை தமிழகம் பத்திரிகை நிபுணர் ரமேஷ் ஆகியோரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் வழங்க வேண்டும். மேலும் நாட்டின் 4ஆம் தூண் என அழைக்கப்படும் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை புதுச்சேரி அரசாங்கம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு கோரிக்கை வைத்தார். அனைவருக்கும் இனிய பிரபஞ்ச வணக்கம். நான் டாக்டர் ஏகேஜி சித்தார்த் அபிமன்யு, தயாரிப்பாளர், சமூக சேவகர், சென்னை ஏகேஜி மிஷன் பிக்சர்ஸ். இன்னைக்கு பாண்டிச்சேரி ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்காக வந்தாங்களே. இந்த முக்கியமான வேலைக்காக வந்த இடத்துல எனக்கு என்னுடைய சார்பாக, என்னுடைய ஏகேஜி மிஷன் சார்பாக, என்னுடைய விடியலை நோக்கி திரைப்படக்குழு சார்பாக இந்த இடத்துல மனித மலர்ப்போம், மனிதனாக இருப்போம் என்னும் என்னுடைய கொள்கைக்கு ஏற்ப இங்கே எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். போன வருஷமாக இதே மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். ரெகுலராக அரிசி, பருப்பு, காய்கறிகள் மொத்தமாக கொடுத்துட்ருக்கேன். இதையும் தாண்டி இங்கே நிறைய மக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள், மாஸ்க்கு ப்ளஸ் வாட்டர் பாட்டில் அப்படின்ற ஒரு விஷயங்களை சேர்த்து கொடுத்துட்ருக்கீங்களே. மக்கள் அனைவரும் நம்பிக்கையோடு இருங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மன தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்களே. கண்டிப்பாக எல்லா நோய்களும் வருங்களே. வந்தாலும் சரி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் நினைங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்றத நினைங்க. இதையும் தாண்டி ஒவ்வொருத்தரும் மன தைரியத்தோடு இருங்க. ஏன்னா எல்லாருக்குமே மன தைரியம் முக்கியங்களே. புதுவை மினி லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. கொரோனா 2வது அலை வேகமாக பரவி வருவதன் காரணமாக தற்பொழுது ஊரடங்கு அமல்படுத்த உள்ளது. இதனையடுத்து பல்வேறு பகுதிகளில் வாகன ஓட்டிகள் மற்றும் ஏழை எளிய மக்கள் வேலைவாய்ப்பின்மை காரணமாக உணவுக்கு திண்டாடி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு புதுவை மினி லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் தொடர்ந்து 15வது நாளாக டோல்கேட் பகுதி, கோரிமேடு செக் போஸ்ட், கோரிமேடு மருத்துவமனை, டிரான்ஸ்போர்ட் சிட்டி, முருகா தியேட்டர் மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து 15வது நாளாக அனைத்து வாகன ஓட்டுநர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். இந்த பங்களிப்பில் பங்கேற்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் உயர்நிலைப் பள்ளியில் 96ஆம் ஆண்டு மாணவர்களின் சமூக சேவை மூலமாக துப்புரவு பணியாளர்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டது. ஜீவானந்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் இன்றளவும் ஒரு குழுவாக செயல்பட்டு புதுவையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சமூக பணிகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கி வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக இந்த கொடிய நோயான கொரோனா தடை காலத்தை கருத்தில் கொண்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான கை கிளவுஸ், சானிடைசர், முகக்கவசம் முதலியவைகளை நலத்திட்ட உதவியாக புதுவையிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று புதுவை முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு ஜீவானந்தம் 96ஆம் ஆண்டு மாணவர்கள் சமூக சேவை மூலமாக வழங்கப்பட்டது. இவ்விழாவை ஜீவானந்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் 96ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் பலர் பங்கு பெற்றனர். துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரும் நலம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாसेस ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2ஆம் இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக். என் பேர் ஜோஸ்ஃபின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தல அஜித் ரசிகர்கள் மன்றம் சார்பில் வீதியில் வசிப்பவர்களுக்கு உணவு பொட்டலம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனாவால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் தல அஜித் ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட பசித்தால் எடுத்துக்கொள் என்ற புதிய திட்டத்தில் ஃப்ரெண்ட் சிட்டி தல ரசிகர்கள் சார்பாக ஒரு வாரத்திற்கு மேலாக வீடின்றி வீதியில் தவிப்போருக்கு தினமும் மதிய உணவு வழங்கி வரும் நிலையில் இன்று முதலியார்பேட்டை மோகன் தலைமையில் பொறையூர்பேட் ஹரிஷ் அவர்களின் சொந்த செலவில் 100க்கும் மேற்பட்டோருக்கு மேலாக பிரியாணி, வாட்டர் பாட்டில் மற்றும் வாழைப்பழம் வழங்கப்பட்டது. இதில் மோகன், ஹரிஷ், ஜெகன், சிவா, வேதா, முரளி மற்றும் ராஜ்பவன் தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் கவுன்சிலர் கூட்டமைப்பு தலைவருமான அனிபால் நேருவுக்கு சபாநாயகர் லட்சுமி நாராயணன் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தார். ராஜ்பவன் தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் கவுன்சிலர் கூட்டமைப்பு தலைவர் அனிபால் நேரு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் நேரில் வந்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். உடன் பிரவீன், புகழ், சரவணன், ரஞ்சித் இருந்தனர். அதேபோல் தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணனுக்கு அனிபால் நேரு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று தொகுதி MLA சம்பத் 2வது டோஸ் தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். இன்று முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாமினை முதலியார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எல் சம்பத் அவர்கள் தொடங்கி வைத்தார். கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திமுக ஸ்டாலின் அவர்கள் கொரோனாவை கட்டுப்படுத்த நமக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் தடுப்பூசி தான் என்பதை மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக தானும் 2ஆம் டோஸ் தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டையில் உள்ள பொதுமக்களுக்கு தடுப்பூசி மீதுள்ள அச்சத்தை போக்கும் விதமாக முதலியார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எல் சம்பத் அவர்களின் தாயார் திருமதி சசிகலா அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. முதலியார்பேட்டையில் உள்ள ஒவ்வொருவரும் தடுப்பூசி கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு 1976ஆம் ஆண்டிற்கு முன் பிறந்த 45 வயதிற்கு மேற்பட்டோர் நேரடியாக சென்று முதலியார்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும், 18 முதல் 45 வயதிற்கு உட்பட்டோர் ஆன்லைனில் பதிவு செய்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மையங்களில் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். எங்கள் கழக தலைவரும் தமிழக முதல்வரும் இந்த கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசியோட மகிமை வந்து மக்களுக்கு தெரியணுன்றதுனால 2 டோஸுமே அவர் போட்டு, இது மட்டுமே ஒரே ஒரு பாதுகாப்பான வழி. இந்த கொரோனாவிலேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா இந்த வேக்சினேஷன் போட்டால் மட்டும்தான் உயிர் பாதுகாக்க முடியுன்றதுனால அவர் முன்னுதாரணமாக இருந்தார். அதனால் முதலியார்பேட்டையில் என்னோடய தாய்க்கு இன்றைக்கி வந்து
அந்த வேக்சினேஷனில் எந்த ஒரு பயமும் இல்லை, அச்சமும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வேக்சினேஷன் போட்டிங்கன்னா உயிர் காக்க முடியுன்றதுக்கு முன்னுதாரணமாக இருக்கணுன்றதுனால என்னோடய அம்மாவுக்கு இன்றைக்கி ஊசி போட்டிருக்கோம். கண்டிப்பாக யாரும் பயப்படாதீங்க. இந்த ஊசி எந்த அளவுக்கு போட்டு வரீங்களோ அந்தளவுக்கு உயிர் காக்க முடியும். நீங்கள் எல்லோரும் போட்டுக்கணுன்றதுக்காக தான் என் அம்மாவுக்கு இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நன்றி. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதியதாக 1227 பேருக்கு கொரோனா தொற்று, 21 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. வேதபுரீஸ்வரர் கோவிலில் கொரோனாவிலிருந்து மக்கள் மீட்பு சிறப்பு யாகம். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு கொரோனாவை பாதுகாக்கும் உபகரணம் விவேகானந்தா பள்ளி சார்பில் வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.